ரீசெண்ட் டேஸ்ல பாத்தீங்கன்னா மல்ச்சர் பாத்தீங்கன்னா நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க. பிகாஸ் ஏன்னா அதோட முக்கியத்துவம் என்னன்னு தெரிஞ்சதுனால ஒரு அறுவடை முடிச்ச பிறகு விவசாயிகளுக்கு பெரிய தலைவலியா இருக்கிறது அந்த விவசாய கழிவுகளை என்னதான் பண்றதுன்னே தெரியாது. ஸோ அந்த மல்ச்சர் மூலியமா பாத்தீங்கன்னா இப்போ தேங்காய் மட்டையா இருக்கட்டும், தேங்காய் மட்டை கழிவுகள், அப்புறம் எல்லா விவசாய கழிவுலையுமே பாத்தீங்கன்னா இந்த மல்ச்சர் யூஸ் பண்றதுனால அடிச்சு நொறுக்கி தூள் தூளாக்கி மண்ணிலே செட்டில் ஆயிரும். ஸோ அது மூலமா மண்ணோட வளம் பாத்தீங்கன்னா நல்லாவே அதிகரிச்சிடும். ஸோ நீங்கள் திருப்பி ஓட்டிட்டு இன்னொரு பயிர் நீங்கள் நடுறீங்க அப்படின்ற பட்சத்தில் நல்ல க்ரோத் இருக்கும், நல்ல ஈல்டு கிடைக்கும். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டதால தான் நம்ம கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா 2 மல்ச்சர் சேம் டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம டெலிவரி கொடுத்துருந்தோம் 2 வெவ்வேறு ஊருக்கு. ஸோ ஒரு மல்ச்சர் பார்த்தீங்கன்னா 5 அடி, இன்னொரு மல்ச்சர் பார்த்தீங்கன்னா 6 அடி. இதில் 6 அடி மல்ச்சர் வந்து பார்த்தீங்கன்னா நாமக்கல்ல இருக்கக்கூடிய விவசாயிக்கு நம்ம கொடுத்துருக்கோம் 1,45,000. ஸோ அதிலே 5 அடி மல்ச்சர் வந்து பார்த்தீங்கன்னா ராசிபுரத்தில் இருக்க விவசாயி கொடுத்துருக்கோம் 1,40,000 நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ எல்லாமே தரத்தின் தரமாக பார்த்து நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ நம்மளதுல எப்பயுமே குவாலிட்டி பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ ரேட்லையுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோ மார்ஜினில் நம்ம பெஸ்ட்டு ப்ரைஸில் தான் நம்ம பார்த்தீங்கன்னா பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ மேலும் இந்த கான்டாக்ட் டீட்டெயில் கொடுத்துருக்கோம், கான்டாக்ட் பண்ணுங்கள். மேலும் இதை பற்றி இன்னும் என்ன டீட்டெயில் வேணுனாலும் நீங்கள் கான்டாக்ட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம்.